Hi students, welcome to my channel. இது வந்து தமிழ் 10th ஒரு மிட்டம் கொஷின் பேப்பர், ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கம் பேக் டு த கண்டென்ட். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். மிட்டம் உங்களுக்கு பெருசாக உங்கள் மார்க்லாம் பப்ளிக்கில் அஃபெக்ட் பண்ணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்க கூட உங்களால் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா மிட்டம்ன்றது ஒரு மாதம் அது முடிஞ்சோன்னா நடக்கிற எக்ஸாம் தான். அது ஒரு நார்மல் எக்ஸாம். ஸோ மிட்டம் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஏழு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க 1 மார்க் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த நைன்த்துலாம் உங்களுக்கு வந்து புக் பேக் எல்லாமே புக் பேக் தான் வரும், எக்ஸப்ட் ஒரு 2-3 தவிர. ஸோ பப்ளிக்கில் பொறுத்தளவுக்கு 5 வந்து புக்கிங் தான் கண்டிப்பாக வரும். அது வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அடுத்தபடி பார்த்தா உங்களுக்கு 2 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கிறதே ஒரு 2-3 ஏழு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது நல்லா படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக்கிங்லாம் நல்லா படிங்க. சப்போஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஏழு நல்லா படிங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் தான். ஸோ நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தாலும் எதுவும் ஆகாது, படிச்சிருந்தாலும் பெருசாக எதுவும் ஆக போகிறதில்ல. அதனால் நீங்கள் இப்போலேருந்து நல்லா படிங்க. ஸோ இந்த சொற்களையும் தொடரில் அமைத்ததுக்காக கலைச்சொல்லாம் உங்களுக்கு புக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் அதெல்லாம் மறக்காமல் விட்டுறாதீங்க. அதெல்லாம் ஒரு வேர்டு தான் ஆன்சரே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மனப்பாட பாடலும் திருக்குறளும். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஒரு கீ ஃபேக்டர். 6 மார்க் வந்து உங்களுக்கு போனஸ் மாதிரி தான் அது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் மறக்காமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் தமிழெண்ணெய் வந்து நீங்கள் மறக்காமல் எழுதிருங்க. அதுக்கப்புறம் அணி, பயின்று வரும் அணி. ஸோ ஓமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஸோ இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. செவன்த் சாப்டரில் வந்து இந்த அன்னமையா வந்து தேர்ட் இயர்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி செகண்ட் இயரில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல மார்க் எடுத்துடலாம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.